හොඳයි අපි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය පළමුව සෙවීම ගැන අපි කතා කරන්නේ. நாங்கள் இந்த நாளிலும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவதை குறித்து பார்க்க போகின்றோம். දැන් මෙතනදී අපි බැලුවා යේසුස් වහන්සේ ඒ ගෙත්සමනි කුයනේදී நாங்கள் ஸ்தானத்திலே பார்த்தோம் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவானவர் උන්වහන්සේ කිව් දේ තමයි அவர் கூறிய காரியமாவது ලූක් 22:42 කියවන්න. පියාණෙනි ඔබ කැමති සේක් නම් මේ කුසලාන මාගෙන් පහ කළ මැනව. එසේ වී නුමුත් මාගේ කැමැත්ත නොව ඔබගේ කැමැත්ත වේවායි කීසේක. එකල සල්ගෙන් දේව රූපයේ උන්වහන්සේට පෙනී උන්වහන්සේ ශක්තිමත් කළේ. දැන් මේක තමයි කාරණා. இதுதான் காரியம். අපි දෙවියන් වහන්සේට ඕන දේ කරනවද නැත්නම් අපිට ඕන දේ කරනවද? நாங்கள் தேவனுக்கு தேவையான காரியத்தை செய்கின்றோமா அல்லது எங்களுக்கு தேவையான காரியத்தை යාළුවාරේ අපිට දේ තෝරා ගැනීමක් තිබෙනවා. எங்களுக்கு ஒரு சரியான தெரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். අපි දෙවියන් වහන්සේට තෝරන්න ඉඩ දෙන්න. நாங்கள் தேவனுக்கு தெரிந்து கொள்ள ஒரு ஸ்தானத்தை ගොඩක් கொடுக்கிறோம். වෙලාවට අපි කියනවා ස්වාමීන් වහන්සේ කැමැත්ත කියලා. මොකද උන්වහන්සේ කැමැත්ත නෙවෙයි කරන්නේ. நாங்கள் தினமும் சொல்லுகிறோம் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்று ஆனால் அவருடைய சித்தம் அல்ல. සමහරවිට යහපත් දෙයක් වෙන්න පුළුවන්. නමුත් ඒක දේව කැමැත්ත නොවෙන්න පුළුවන්. அது நல்ல காரியமாக இருக்கலாம் அது தேவனுடைய சித்தமாக இருக்காது. තේරුන්නේ නැහැ මම කිව්වේ. புதிய காரியம் உங்களுக்கு விளங்கவில்லை. තමා කියන දේ කරන දේ යහපත් දෙයක් වෙන්න පුළුවන්. නමුත් ඒක දේව කැමැත්ත නොවෙන්න පුළුවන්. கூறுகிற காரியத்தை நீங்கள் செய்வது நல்ல காரியம்தான் ஆனால் அது தேவனுடைய சித்தமாக இருக்காது சில வேளை. ඉතින් අපිව පරීක්ෂා වෙනවා. යේසුස් වහන්සේ පරීක්ෂා වුණා. இயேசுவாமி பரிசுக்கு சோதனைக்கு உட்பட்டார். උන්වහන්සේ දෙවියන් වහන්සේට ඉඩ දුන්නා. அவர் தேவனுக்கு இடம் கொடுத்தார். ඉතින් අපි ගොඩක් වෙලාවට මේ කුඩා දෙයින් තමයි පටන් ගන්නේ. சிறிய காரியத்திலிருந்து தான் ஆரம்பிக்கப்படுகின்றது. මේ පළමුව முதலாவது දෙවියන් වහන්සේට අපේ ජීවිතයට එන්න ඉඩ දීම. முதலாவது நாங்கள் தேவனை எங்களுடைய ஜீவியத்திற்கு வர நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். අපි දේව රාජ්‍යයේ මූල ධර්මයන් අපේ ජීවිතයට අපේ සේවයට අපේ කරන දේට අපි මේ මූල ධර්ම එකව කරනකොට நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய சேவையில எங்களுடைய தேவ ராஜ்யத்தின் மூல தர்மத்தை நாங்கள் உட்புகுத்தும் பொழுது ඇදහිල්ල ක්‍රියාත්මක වෙනකොට விசுவாசமாக கிரியை செய்யும் பொழுது යම් දේවල් සිදු වෙන්න පටන් சில காரியங்கள் புதிதாக ஆரம்பிக்கப்படுகின்றது. මහන්සිය විශ්වාස කරනවා. அவரை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது ඇදහිල්ලෙන් මහන්සියට ඉඩ දෙනවා. நாங்கள் விசுவாசத்துடன் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது මොකද උන්වහන්සේගේ වචනේ කියලා තියෙන්නේ அவருடைய வார்த்தை இங்கு கூறப்படுகின்றது. ඇදහිල්ල පමණයි උන්වහන්සේව සතුටු කරන්නේ. விசுவாசம் மாத்திரமே அவரை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரே காரியமா இருக்கின்றது. එබ්‍රෝ 11:6 නුමුත් ඇදහිල්ල නැතුව උන්වහන්සේව ප්‍රසන්න කරන්න නුපුළවන. පළවෙනි කාරණා මේක. முதலாவது காரியம் அதுவே. ඇදහිල්ල නැතුව விசுவாசம் இல்லாமல் උන්වහන්සේව සතුටු කරන්න බෑ. அந்த தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது. දැන් අපි කියනවා අපි දෙවියන් සතුටු කරමු දෙවියන් නෑ නෑ ඇදහිල්ල ඒ කියන්නේ මේකයි තමාගේ ජීවිතේ පෙරෙන්න ඕන කාරණාවක් තියෙනවා උන්වහන්සේ සතුටු වෙන්න නම් உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தக்கூடிய காரியம் இருக்க வேண்டும் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் ඇදහිල්ල නැතුව ගිහිල්ලා උන්වහන්සේ සතුටු වෙයි කියලා හිතන්නවත් එපා. விசுவாசம் இல்லாமல் அவர் சந்தோஷப்படுவார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். මොනවා කියන්නේ? அந்த ஸ்தானத்தில் என்ன கூறப்படுகின்றது? දෙවියන් වහන්සේ වෙත ළඟා වෙන්නා විසින් උන්වහන්සේ විද්‍යාමාන බවත් උන්වහන්සේ වෙත ළඟා වෙන්න. මේක අහගන්න. அவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும் என்றால் උන්වහන්සේ වෙත ළඟා වෙන්න. அவரிடத்தில் கிட்டி சேர උන්වහන්සේ විද්‍යාමාන බවත් அவர் பரிபூரணமானவர் என்றும் උන්වහන්සේ සොයන්නන්ට විපාක දෙන කෙනෙක්. උන්වහන්සේ ස්වයං ආයත් වෙනවා මේ වචනේ. அவரை தேடுபவர்களுக்கு ස්වයං. அவரை අපි தேடுபவர்களுக்கு බලමු උන්වහන්සේ ස්වයංම. நாங்கள் முதலாவது அவரை தேடுவோம் என்றால் ඒ අයට තමයි විපාක දෙන්නේ. அவருக்கு தான் நாங்கள் எடுப்பவராய் இருக்கின்றார். ඕන දෙයක් වුණාවේ දේව කැමැත්ත. නෑ ඒක දේව කැමැත්ත නෙවෙයි. எதுவென்றாலும் நடக்கலாம் அது தேவனுடைய சித்தம் அது அல்ல. ගොඩක් අයට තියෙන ප්‍රශ්නේ ඕන දෙයක් වුණා ඒක දේව කැමැත්ත. නෑ ඒක දේව කැමැත්ත නෙවෙයි. எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் அது தேவனுடைய சித்தம் அல்ல அப்படிப்பட்டது. උන්වහන්සේ විතර ළඟා වීම. அவரிடத்தில் நாங்கள் கிட்டி சேர උන්වහන්සේගේ කැමැත්ත සොයන්න. அவருடைய விருப்பத்தை நாங்கள் தேட හරි දැන් එතන වචනය පාවිච්චි කරලා තියෙනවා. කොහොමද පාවිච්චි කරන්නේ? அந்த ஸ்தானத்தில் ஒரு வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது. කොහොමද හොයන්න ඕනේ? எப்படி நாங்கள் தேட வேண்டும்?
தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறேன். විශ්වාස කරන්න ඕනේ. උපාදක කෙනෙකු බවත් විශ්වාස කරන්න ඕනෑය. දැන් එතන සෙවීම ගැන කතා කරමු. දැන් ඉංග්‍රීසියෙන් වචනයක් පාවිච්චි அந்த කරනවා. ஸ்தானத்திலே தேடுதலை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. කැපවීමක් ඇති වුණා. அர்ப்பணிப்புடன் කාලය අරගෙන நாங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு ඒ දිහා බලලා அதை குறித்து நாங்கள் நோக்கமாக இருந்து ඒව ඉස්සරහට කියලා තියෙනවා. அப்படிதான் தேட சொல்லி නිකන් சொல்லப்படுகிறது. ඔය දැන් තමා දෙයක් හොයනකොට நீங்கள் ஒரு காரியத்தை தேடும் பொழுது කොහොමද හොයන්නේ? நீங்கள் எப்படி தேடுவீர்கள்? විශ්වාස කරන්න. අපේ ගෙදර යතුරු කරන්නේ නැති වුණා කියලා හිතමු. எங்கள் வீட்டு சாவி தொலைந்து போய்விட்டது என்று நாங்கள் வைத்துக் கொள்வோமே. කොහොමද හොයන්නේ? நீங்கள் எப்படி தேடுவீர்கள்? කොහෙන්ද දන්නේ නේ එයාපෝට. எங்கேதான் சாவி சென்றதோ என்று தெரியவில்லையே என்று நாங்கள் தேடுவோமா? ඔය දැන්නේ නේ. நான் எங்கே போட்டேன் சாவியை? ඒව දන්නේ. அப்படியா நீங்கள் தேடுவீர்கள்? නෑ නෑ. කොහොමද යතුර? எங்க மனிதனே சாவி? அப்படிதான் நாங்கள் கேட்போம். ඇයි අම්මා මේ දැම්මනේ හරි දැම්මනේ මේක දැම්මනේ මේ සාප්පු. දැන් මොනවද කරන්නේ? බෑග් එකේ තෝයනවා සාප්පුවේ තෝයනවා. වටපිටාවේ තෝයනවා. බල්ලගේ කරෙන් තෝයනවා. நாங்கள் சுற்றியுள்ள ஸ்தானத்திலே தேடுவோம், பாக்கெட்டிலே தேடுவோம், பேக்ல தேடுவோம், சில வேளை நாய்க்குட்டி இருந்தால் அதன் கழுத்திலும் தேடுவோம். මේ හොයනවා කියන එක මේ නිකම් කරන්න පුළුවන් දෙයක් නෙවෙයි. தேடுதல் என்பது வெறுமனே செய்யப்படுகின்ற காரியம் அல்ல. මේ දැන් අපේ වයසට කණ්ණාඩි දෙක ඔළුවේ දාගෙන අපි කණ්ණාඩි හොයනවා. வயது சென்றவர் சில வேளை மூக்கு கண்ணாடியை தலையிலே மாட்டிக்கொண்டு தேடுவார்கள் கண்ணாடி எங்கே என்று. ඔය අම්මා දන්නේ නැහැ. எங்கேதான் கண்ணாடி விட்டதோ என்று தெரியவில்லை என்று. ඒක අපි අර හොයනකොට තමයි. நாங்கள் தேடும் பொழுதுதான் හalleluya. මේ මැණික් රත්තරන් එහෙම උඩ පාවෙනවද? மாணிக்கம் தங்கம் எல்லாம் மேலே மிதத்துக் கொண்டிருக்கின்றதா? இல்லை. ඇයි? ஏன்? හාරන. அதை நாங்கள் தோண்ட வேண்டும். මහන්සි වෙනවා. நாங்கள் முயற்சி செய்ய ඒක வேண்டும். අලංකාර දෙයක්. அது ஒரு அலங்காரமான பெருமதியான ஒரு ඒක காரியம். වටිනා දෙයක්. அது பெருமதி மிக்கது. ඉතින් දෙවියන් වහන්සේව සෙවීම වටිනා කාරණාවක්. தேவனை தேடுவதும் அதே போன்ற பெருமதியான காரியமா දැන් இருக்கிறது. මට මේක කියන්න පුළුවන් මොකද මගේ ජීවිතේ போதகருக்கு இந்த காரியத்தை கூற முடியும் என்னவென்றால் போதகருடைய வாழ்க்கையிலே මගේ ජීවිතේ යම් කාරණා තුලින් මට යන්න සිද්ධ වුණා. போதகருக்கு அவருடைய வாழ்க்கையில பல காரியங்கள் கூடாக செல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. මේ බලාපොරොත්තු ගිලී ගියා. அவருக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிருந்தது. වේදනාව ඇති වුණා. அவருக்கு துன்பம் ஏற்பட்டிருந்தது. මිනිස්සු පාවා දුන්නා. மனிதர்கள் காட்டி கொடுத்தார்கள். සමහර අය කිප්පෙන් හිටිය අතහැරලා ගියා. சமீபமா இருந்த மனுஷர்கள் விட்டு சென்றார்கள். හරි සමහර අය මේකට එක බත්පත කාපු අය නිකන් දන්නේ නැහැ වගේ අඳුරන්නේ නැහැ වගේ. ஒன்றாக இருந்து சாப்பிட்ட மனுஷர்கள் தெரியாத மனிதர்கள் போல நகர்ந்து சென்றார்கள். චෝදනා කරන්න පටන් ගත්තා. குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். ඒ අතහැරලාම දැන්. சிலர் கைவிட்டும் சென்று விட்டார்கள். දැන් මොකද තමයි ඒක හිතේ. உங்களுக்கு இந்த நேரத்திலே என்ன தோன்றுகின்றது? එතනදී මම කරපු දේ දෙවනවා සිල්සිත. போதகர் ஸ்தானத்தில் செய்த மிக முக்கியமான காரியம் அவர் தேவனை தேடியது. දරසේ හිටියා. தேவன் இருந்தார் அவரோடு கூடாமல். හalleluya. දැන් මම අර විතර ඉන්නේ දෙවනවාන්සේ සිව් නිසා. அவரது ஸ்தானத்தில் நாளிலும் இருப்பது தேவனை அவர் தேடிய கிருபையினாலே. ඒකට බත්පත කාලා මම බිල ගෙවලා ඔක්කොම කරලපු අය අතහැරලා දිව්වා. ஒன்றாக இருந்து சாப்பிட்டு குடித்த மனுஷர்கள் அவரை கைவிட்டு சென்றார்கள். හරි. දෙවනවාන්සේ විතර ඉතුරු. தேவன் மாத்திரமே மிகுதியாக எஞ்சியிருந்தார். ඒ දැන් ඉතින් මිනිස් මාව අතහැරලා මට ගානක් නැහැ. இப்பொழுது போதகர்களும் மனிதர் கைவிட்டு சென்றால் அவருக்கு அதில் கணக்கே இல்லை. ඇයි? ஏன்? මම දෙවනවාන්සේ அவர் தேவனை பிடித்துக் கொண்டிருக்கின்றார். ඊට වැඩිය දෙවනවාන්සේ මාව අල්ලුවා. அதற்கு மேலாக பெருமதியான காரியம் தேவன் அவரை பிடித்துக் கொண்டிருப்பது. මම උඹට මොනවත් වෙන්න දෙන්නේ නැහැ. தேவன் அவருக்கு எந்த காரியத்தையும் அவருடைய வாழ்க்கையில் நடக்க இடம் கொடுக்க மாட்டார். ඊ දෙනකොට තේරෙනවද මම දන්නේ නැහැ. எத்தனை பேருக்கு இந்த காரியம் விளங்குகின்றது? හරිද? අපේ ආත්මෙන් අපි යාඥා කරන්න ඕන. எங்கள் ஆவியிலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும். මේ එපිස පොතේ 6 අපිට යමක් කියනවා. எபேசியர் 6 அதிகாரம் 18 வசனம். ගැලවීම නැමැති ආරක්ෂා තොප්පියද දෙවියන් වහන්සේගේ වචනය නැමැති ආත්මයන් වහන්සේගේ කටුවද ගනිල්ලා. right. Okay. ரட்சணியம் என்றும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு
வாஞ்சியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். right අපි මෙතනදී අපි තේරුම් ගන්න කාරණාවක් තියෙනවා. இந்த ஸ்தானத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. අපි යම් කාරණා තුලින් යනකොට நாங்கள் சில காரியத்துக்கு கூட கடந்து செல்லும் பொழுது ඉවරට මම ගැන කතා කරන්නේ. போதகர் அவரை குறித்து கூறுகின்றார் என்றால் මම අමාරු කාරණා තුලින් යනකොට මම කරන්නේ මම අන්‍ය භාෂාවෙන් කෑ ගන්නවා. போதகர் கடினமான பாதைக்குள் நடந்து செல்கிறார் என்றால் அவர் அந்நிய பாஷையில ஜெபிப்பார். කෑ ගන්නත් පුළුවන් කෑ ගන්න නැතුව ඉන්න පුළුවන් අන්‍ය භාෂාව කතා කරනවා. சத்தம் போட முடியும், சத்தம் போடாமல் சொல்ல முடியும், ஆனால் அவர் அந்நிய பாஷையில பேசுவார். සමහර වෙලාවට දැන් මම දන්නවා දැන් මේ අමාරු කාලය තුලින් යන නමුත් මේ යාඥා කරන්න පටන් ගත්තාම கடினமான பாதைக்குள் நடந்து செல்லும் பொழுது நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்க வேளையிலே වෙලාවක් එනවා. ஒரு நேரம் வரும். දැන් මේ ප්‍රශ්නේ ඉවරයි. அந்த பிரச்சனை அந்த நேரத்திலே முடிவு பெறும். මට තේරෙන්නේ போதகருக்கு அது விளங்காது, හැබැයි තේරෙනවා. ஆனாலும் அது விளங்கும். මම මොනවද කිව්වද කියලාවත් මට තේරෙන්නේ නැහැ. அவர் என்ன காரியத்தை குறித்து பேசினார் என்பது குறித்து அது விளங்காது. නමුත් இருந்தாலும் මම ආත්මයෙන් තමයි මම දෙවියන් වහන්සේත් එක්ක ගමන යන්නේ. அவர் ஆவியிலே தான் தேவனோடு ஒரு பயணத்தை மேற்கொண்டு செல்கின்றார். ඒක මේ ආත්මයෙන් කතා කරන ආත්මික යාඥාව ஆவிக்குரிய ஜெபம் என்பது හරි. ව්‍යාඥා කරන අවස්ථාවේදී මම මාවම ශක්තිමත් කරගන්නවා. நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே நாங்கள் எங்களை நாங்களே தைரியப்படுத்திக் கொள்கின்றோம். මේ ශක්තිය තමයි මට උපකාර වෙන්නේ ඊළඟ එකට මුණ දෙන්න. இந்த பலன் தான் எங்களை அடுத்த காரியத்துக்கு முகம் கொடுக்க எங்களை ஆயத்தப்படுத்துகிறது. හරි. එතකොට මේක ආයුධයක් වෙනවා. இது ஒரு ஆயுதமாய் மாறுகின்றது. වචනය පාවිච්චි කරනවා. நாங்கள் வார்த்தையை பிரயோகிக்கும் போது යාඥා කරනවා. வார்த்தையோடு நாங்கள் ஜெபிக்கும் போது යාඥාවේ කඩුව අපි පාවිච්චි කරනවා. அந்த ஆவியின் பட்டத்தை நாங்கள் உபயோகிக்கும் போது මේ වචනය අපිට දීලා තියෙනවා. வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. මේ විවිධාකාර අවස්ථාවන් නිසා අපිට වචනය දීලා තියෙනවා. அநேக சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு வசனம் ඒ වචනය கொடுக்கப்பட்டிருக்கிறது. අරගෙන අපිට පාවිච්චි කරන්න அந்த ඕනේ. வார்த்தையை எடுத்து அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பாவித்துக் கொள்ள වහන්සේ முடியும். කියලා තියෙනවා. தேவன் கூறியிருக்கிறார் මේ කාරණා இந்த දැන් காரியம் මම යාඥා කරන ඒ කාරණා සිද්ධ වෙයි කියලා. இந்த காரியம் நடக்கும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். රෝගීන් වලට අත දමන කාලේ යසුව වෙන්නේ. நாங்கள் நோயாளிகள் மேல் கை வைக்கும் பொழுது அவர்கள் நோயிலிருந்து விடுபடுகின்றார்கள். කවුරුද කරන්නේ? யார் குணப்படுத்துகின்றார்? කවුරුද කරන්නේ? தேவன். ඇයි මං කරන්නේ? ஏன் நான் அதற்கு கஷ்டப்பட? කලබල වෙන්න අවශ්‍යතාවය நான் அதற்கு கஷ்டப்பட தேவையில்லை. නැහැ. යේසුස් වහන්සේ එක අවස්ථාවක කිව්වා. தேவன் ஒரு சந்தர்ப்பத்திலே கூறுகின்றார். 10:12 right. සැබවක් නුඹලාට කියමි. බොරුවක් නෙවෙයි. பொய் அல்ல, மெய்யாகவே மெய்யாகவே. ඒක බොරුවක් නෙවෙයි. இது பொய் அல்ல. කියන්න. මා කෙරෙහි අදහන්න මා කරන ක්‍රියාත් කරන්නේය. දැන් කාටද මේ කියන්නේ? யாருக்கு இந்த காரியத்தை பற்றி கூறப்படுகின்றது? ஈசனுக்கு இந்த காரியத்தை பற்றி கூறப்படுகின்றது. මේක මේ නිකම් මිනිසුන්ට කියලා වැඩක් නැහැ. இது வெறுமனே மனிதர்களுக்கு கூறி போதாது. ගෝලයක් වෙන්න ඕනේ. அவருக்கு சீஷராய் இருக்க வேண்டும். ගෝලයක් වෙනවා කියන්නේ කාලය දෙන්න ඕනේ. சீஷராய் இருப்பது என்பது நேரத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේට කාලය දෙන්න ඕනේ, වචනයට කාලය දෙන්න ඕනේ, සභාවට කාලය දෙන්න ඕනේ, මේ ඔක්කොම කාලය දෙන්න ඕනේ ගෝලයක් වෙන්න. நாங்கள் சீஷராய் இருக்க வேண்டும் என்றால் சபைக்கு, தேவனுக்கு, வார்த்தைக்கு எல்லாவற்றுக்கும் நேரத்தை கொடுக்க வேண்டும். පල්ලියට ඇවිල්ලා අපිට යේසුස් වහන්සේ කර දේ කරන්න බෑ. இருந்திருந்து சபைக்கு வந்து இயேசு சுவாமி செய்த காரியத்தை எங்களுக்கு செய்ய முடியாது. කියවන්න. මා පියාණන් වහන්සේ ළඟට යන නිසා මීට වඩා මහත් ක්‍රියාත් ඔහු කරන්නේය. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்து போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். මහත් දේ කරනවා ඇත. கூறப்படுகின்றது பெரிய காரியங்களை செய்வான் என்று. යේසුස් වහන්සේ එකාතකට උන්වහන්සේ සීමා වුණා යෙරුසලමට පලස්තීනයට ඒ සීමා වුණා. அவர் குறிப்பிட்ட நகரங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டவராய் இருந்தார். නමුත් இருந்தாலும் අද අපිට තියෙන අවස්ථාව මහත් එකක්. ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் மிகவும் பெரிதாய் இருக்கிறது. යුදයාව සමාරියා ලෝකාන්තය දක්වා. நாங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலக முடிய பரியந்தத்திலும் எங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. දේව කරුණාව தேவனுடைய கிருபை යෙරුසලමෙත් ගිහිලා සුභාරංචි ප්‍රකාශ කරන්න අවස්ථාව ලැබුණා. போதகருக்கு எருசலேமிலும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது.
ඉස්රායලයේ ගිහිල්ලා සුභාරංචි ප්‍රකාශ කරන අවස්ථාවල அவருக்கு இஸ்ரேல் தேசத்திலும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. යුරෝපයේ ගිහිල්ලා සුභාරංචි ප්‍රකාශ அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று அவர் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கின்றார். නේ ඉන්දියාවේ ඇමරිකාවේ இந்திய நாடு, அமெரிக்கா, கனடா. හරි දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා கர்த்தருக்கே எல்லாம் நன்றி. මහත්දේ அது மிகவும் பெரிய காரியம். නේ අද එක ගීතිකාවක් නිසා මිනිස්සු ගැලවීම ලබනවා. இங்க ஒரு பாடல் கூட ஒரு மனுஷர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். මේ ඉතාලියේ මුස්ලිම් කාන්තාවක් ගීතිකාවක් අහලා ගැලවීම. இத்தாலி நாட்டில் ஒரு முஸ்லிம் பெண்மணி ஒரு பாடலை கேட்ட ஒரு ரட்சிப்புக்குள் வந்திருக்கிறார். තව මිනිස්සෙක් සියදිවි නහගන්න වෙන ගීතිකාවක් අහලා මනුෂ්‍ය ගැලවීම. ஒருவர் தற்கொலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்த அந்த பாடலை கேட்ட ஒரு விடுதலை பெற்றிருக்கிறார். නේ ගොඩක් වෙලාවට සමහර දැන් මේ සභාවේ මිනිස්සුන්ට මේවා අහලා නැහැ. මොකද මේ අයට මේ ගීතිකා අහලා දැන් එපා වෙලා තියෙනවා. இந்த சபையில் உள்ள மனுஷருக்கு இது பெரிய காரியம் அல்ல, ஏனென்றால் ஒரு பாடல் கேட்டு கேட்டு வெறுத்து போயிருக்கிறது இப்போ. නමුත් අමාරුවේ ඉන්න මිනිස්සුන්ට ஆனாலும் கடினமான சூழலில் இருக்கிற மனுஷர்களுக்கு සාක්ෂියක් ලියලා තිබුණා. ஒரு சாட்சி ஒன்று எழுதப்பட்டிருந்தது. දේවල පැත්තේ தெஹிவலை பிரதேசத்தில் இருந்து ගමනුස්සෙක් සියදිවි නහගන්නවා. ஒரு மனிதர் தற்கொலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். ඔහුගේ භාර්යාව අසනීපෙන්, அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டிருந்தார். ඔහුගේ දරුවා අසනීපෙන්, அவருடைய பிள்ளைகள் එක நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். ගෑනු ළමෙක් හිටියා. ගෑනු ළමයා ඒ ගෑනු ළමයා ඔත්පලව හිටියා. ஒரு பெண் பிள்ளை இருந்தாலும் அவருக்கு மூடமாயிருந்தது. ඔව් ගෙනියලා යාඥා කරලා බැලුවා හරියන්නේ. அவரை கொண்டு போய் ஜெபித்து எல்லாம் செய்து பார்த்திருக்கிறார்கள், சரி வரவில்லை. ඔහුගේ ජීවිතේම එපා වෙලා. அவருடைய வாழ்க்கையை அவர் வெறுத்திருந்தார். ඔහු මේ නිදිපෙති අරගෙන அவர் தூக்க மாத்திரை எடுத்துக்கொண்டு ඒක බීර මුහුදට යන්නම් කියලා යනකොට அதில் குடித்து விட்டு கடலுக்கு செல்ல இருந்தார். அவர் සියදිවි නහගන්න தற்கொலை செய்து கொள்ள ඒ මුහුද අයිනේ ගේකින් කැසට් එකකින් එනවලු ගීතයක්. அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு கேசட் இருந்தது, அதுல ஒரு சங்கீதம் ஒலித்துக் கொண்டிருந்தது. ඇනෝ அவருக்கு அது கேட்டது. ඔහුට මේක ඇසුණා. அவர் அதை கேட்ட பொழுது ඔය ගෙදරට ගිහලා அவர் அந்த வீட்டுக்கு சென்று කවුද මේක කියන්නේ? யார் இந்த பாடலை பாடியவர்? ඊට පස්සේ ගෙදර මිනිස්සු එලා වාඩි වෙන්න සර් නෝද ඊට පස්සේ ඔහු කිව්වා அந்த மனுஷர்கள் அவரை கொண்டு அழைத்து வைத்து இந்த காரியத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள். ගීතිකාව ඇහිලා මම මෙතනට දැන් ආවේ. இந்த பாடலை கேட்டுத்தான் அந்த ஸ்தானத்துக்கு வந்தேன். මට මොකද්ද එකක් වුණා. எனக்கு ஏதோ ஒன்று நடந்தது. ඒ මිනිස්සු සුභාරංචි කිව්වා. அவர் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள். දැන් ගැලවීම ලැබුවා. அவர் ரட்சிப்பை பெற்றார். ඒ මනුස්සයා ගෙදර ගියා. அவர் வீடு திரும்பி சென்றார். மீண்டும் ගෙදර ගිහිල්ලා ඊට පස්සේ අපෝස්තලික සභාවකට යන්න පටන් ගත්තා. அவர் வீடு திரும்பி சென்று மீண்டும் அப்போஸ்தலர் சபைக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறார். භාර්යාව සුව වුණා. அவருடைய மனைவி சுகம் பெற்றார். සුව වුණා. அவர் பெண் பிள்ளை சுகமானார். දැන් ඔහු සේවය කරනවා. இப்பொழுது அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார். ඉන්සත් වඩා දී. அது இதற்கு மேலான பெரிய காரியம். තම නිකන් ඉඳලා போதகர் வெறுமனே சும்மா இருந்திருந்தால் ඒ ගීතිකාව ඕනේ. அந்த பாடல் வேண்டாம், ඔබ කියන්නේ. அதை படிக்க முடியாது. තමන්ට කියන පොඩි දෙයකට කීකරු වෙන්නේ නැති කොට. உங்களுக்கு கூறப்படுகிற சிறிய காரியத்துக்கே நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் ලොකු දේවල් වෙන්නේ නැහැ. பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே நடக்காது. පොඩි දෙයකට කීකරු වෙන්න. முதலாவது சிறிய காரியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். මහත් දේ සිදු වෙනවා. பெரிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். යේසුස් වහන්සේ බොරු කියන්නේ නැහැ. இயேசு சுவாமி எப்பொழுதுமே பொய் சொல்ல மாட்டார். නේ? දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ බලය මා තුළින් තව මනුස්සයන්ගේ ජීවිත වෙනස් කරන්න හැකියාව දීලා තියෙනවා. தேவனுடைய வல்லமை கொண்டு என் கூடாக இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையை பலப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கின்றார். ඔබටත් ඒ බලයම දීලා තියෙනවා. உங்களுக்கு அதே வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඒක පාවිච්චි කරන්න. அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். කතා කරන්න. நீங்கள் பேசுங்கள். අර නෝදයි නෙතුට ගෙදර ඉන්න මිනිස්සු ගැලවීම ලැබුවා. அந்த கடல் கரைக்கு ஓரத்தில் இருந்த வீட்டில் உள்ள மனுஷன் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர். එයා කිව්වා அவர் கூறினார், "ඔයාගේ ජීවිතේට සහනයක් තියෙනවා." உடைய வாழ்க்கைக்கு ஒரு சமாதானமா இருக்கும் இது. යේසුස් වහන්සේ පිළිගන්න. நீங்கள் இயேசு சுவாமியை ஏற்றுக்கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබට උපකාර කරයි. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்.
අද ඒක කියන්න බැරි මිනිස්සුනේ සභාවේ. இப்பொழுது அதை கூட கூற முடியாத மனுஷர்கள் தான் சபையில் இருக்கிறார்கள். අනුගාමනායක තත්ත්වේ. இது மிகவும் கவலைக்கிடமான ஒரு விஷயம். අද ඒක අපි ලොකු සභාවක් තියෙන්න පුළුවන්. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சபை இருக்க முடியும், වැඩක් නෑ. ஆனாலும் வேலை இல்லை. යේසුස් වහන්සේගේ බලය ප්‍රකාශ කරන්න අවශ්‍යයි. அவருடைய வல்லமையை நாங்கள் மற்ற மனுஷர்களுக்கு கூற அவசியம். සුද්ධාත්මය දීලා තියෙන ඒ නිසා. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருப்பது அதற்காகவே. අපි පිළිපි 4:6 කියමු. நாங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் 7ஆம் வசனத்தை එතන வாசிப்போம். කියලා තියෙනවා සියල්ලේ. அங்க கூறப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிலேயும். නුඹලා කිසිවක් ගැන කනගාටු නොසිතා ඔව් කඩේ තියෙන මේකයි හැමදේ ගැනම කනගාටු වෙනවා. කිසිවක් ගැන නෙවෙයි හැමදේ. ඒ ජීවිතය ගැන, සල්ලි ගැන, ගෙදර ගැන, ළමයි ගැන හැමදේ ගැනම කනගාටු වෙන තමයි. මේක නවත්තන්න. நாங்கள் பிள்ளைகளை குறித்து மனைவியை குறித்து பணத்தை குறித்து எல்லாவற்றிலும் கவலையோட මේක இருக்கின்றோம். වඩා අවවාද දෙන්න බෑ දෙවියන් වහන්සේ. இதற்கு மேலாக ஒரு பெரிய මේක எச்சரிக்கையை නවත්තන්න. கொடுக்க முடியாது. இவற்றை நீங்கள் මේ நிறுத்திக் කනගාටුව கொள்ளுங்கள். නවත්තන්න. நீங்கள் கவலைப்படுவதை මේ நிறுத்திக் කලබල වීම கொள்ளுங்கள். නවත්තන්න. நீங்கள் பதட்டப்படுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ඒවන. නුඹලා කිසිවක් ගැන කනගාටු නොසිතා සියල්ලෙහිදී සුඛදීව සමග යාඥාවෙන් මේක කරන්න පුළුවන් සියල්ලේ ස්තුතිද? உங்களுக்கு முடியுமா எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்றி செலுத்த? අනේ ස්වාමීනි මගේ කකුලනේ කැඩුනේ කොහමද මම ස්තුති දෙන්නේ? ஐயோ ஆண்டவரே, என் கால் அல்லவா உடைந்தது, நான் எப்படி நன்றி சொல்வேன்? මේ ප්‍රශ්නේ ඇති වුණේ මටනේ ස්වාමීනි කොහමද ස්තුති දෙන්නේ? இந்த பிரச்சனை எனக்கல்லவா நடந்தது, நான் எப்படி நன்றி சொல்வேன்? මම එකක් කියන්න. ஒரு காரியத்தை கூறுகின்றார். දෙවියන් වහන්සේට තමයි රිදෙවිල්ල වැඩක් නැහැ. உங்களுக்கு வலிக்கிறது என்பது தேவனுக்கு தேவையில்லாத காரியம். තමගේ ප්‍රශ්නේ වැඩක් නැහැ. உங்களுடைய பிரச்சனை அவருக்கு தேவையில்லை. මෙතන කියලා තියෙන දේ තමයි කරනවා. இங்க என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதை நீங்க ඒකයි වැදගත් செய்யுங்க. වෙන්නේ. அதுதான் முக்கியமா இருக்கிறது. ස්තුති දීලා බලන්න. நீங்க துதித்து பாருங்க, ප්‍රශ්නේ විසඳනවද නැද්ද කියලා. உங்களுடைய பிரச்சனை மாறுகிறதா இல்லையா என்று. ස්තුති දීමෙන් ඒක ගේන්න කියලා තියෙන. කියවන්න බලන්න. நன்றி செலுத்துதல் மூலமாக செய்யப்படும் சொல்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். මොනවද කියන්නේ? නුඹලා කිසිවක් ගැන කනගාටු නොසිතා සියල්ලෙහිදී සුඛදීව සමග යාඥාවෙන්ද කනලවෙන්ද නුඹලාගේ දෙවියන් වහන්සේට දන්වා කළා. මොනවද ස්තුති දීමෙන්ද? உங்கள் நன்றி செலுத்தோடு යාඥාවෙන්ද? ஜெபத்தோடும் කනලවෙන්ද කන්න ලව්වෙන්ද? අර වැඩේ තියෙන මේකයි. වැඩේ බොහෝ අයගේ ජීවිතේ මොකද? ඒගොල්ලෝගේ ප්‍රශ්න කියනකොට අපිට ඇඬෙනවා. சிலர் வாழ்க்கையில அவருடைய பிரச்சனை சொல்லும் பொழுது எங்களுக்கு அழுகை வரும். ඒකයි ප්‍රශ්නේ. அதுதான் இருக்கிற பிரச்சனை. ඒගොල්ලෝ ප්‍රශ්නේ කියනකොට අපිට ඇඬෙන්න ඕනේ. அவர்கள் பிரச்சனை கூறும் பொழுது நாங்கள் அழுக வேண்டும். නේ? නෑ. இல்லை, ස්තුති දීමෙන්ද? நீங்கள் நன்றி செலுத்துதல் மூலமாகவும் යාඥාවෙන්ද? ஜெபத்திலும் කන්න ලව්වෙන්ද? வேண்டுதலிலும் නුඹලාගේ නුඹලාගේ ඉල්ලීම්. உங்களுடைய விண்ணப்பங்களிலும் දැන් ඒක ඉල්ලීමක් හැටියට ස්වාමීනි මම මේ ප්‍රශ්නේ ඉන්නේ. அது ஒரு விண்ணப்பமாக, கர்த்தாவே நான் இந்த பிரச்சனையில இருக்கின்றேன், ඒ වුණත් ස්වාමීනි වහන්සේ පොරොන්දු වෙලා තියෙනවා මට. இருந்தாலும் ஆண்டவர் நீர் பொருத்தனை செய்திருக்கின்றீர், මේ ප්‍රශ්නේ විසඳනවා இந்த කියලා. பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறும் என்று. වහන්සේට පුළුවන් මේ ප්‍රශ්නේ විසඳන්න. ஆண்டவரே, உமக்கு முடியும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற. மிகப்பெரிய காரியம் அல்ல. ආ? ලාසරස් මරන්න හිටව. அவர் லாசரத்தை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். යෝනාව මාළුවාගේ එළියට ගත්තා. யோனாவை மீன் வயிற்றிலிருந்து வெளியிலே எடுத்தார். ශාස්ත්‍රාත් මේසාක අබෙද්නෙගෝ ගත්තාම කිමි අඳුනේ. ஷாத்ராக், மேஷாக், ஆபினோகோ அந்த நெருப்பு வலையிலிருந்து அவர் வெளியே එහෙනම් මේක எடுத்தார். මොකද්ද? அவற்றையெல்லாம் செய்த தேவனுக்கு இது பெரிய காரியம் அல்ல. මෑණිවරේ ස්වාමීනි දල්ලා වාගේ බලති. நாங்கள் නවත්තන්න! அழுது புலம்புவதை நிறுத்துங்கள். කනගාටුව. நீங்கள் கவலைப்படுவதை නවත්තන්න කනගාටුව. நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். ඔක බොරුව. යකා තමාව අන්දලා තියෙන්නේ. பிசாசானவன் உங்களை ஏமாற்றிக் පැහැදිලිව கொண்டிருக்கிறான். මෙතන කියලා තියෙන දේ තමන් තේරුම් ගන්නවා නම් தெளிவாக இந்த ஸ்தானத்தில் கூறப்பட்ட காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டால் තමාගේ ප්‍රශ්නෙට පිළිතුරු වෙනවා. உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். අවශ්‍යතාවය කියන්නේ. உங்களுடைய தேவை எதுவோ அது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். මේකයි අවශ්‍යතාවය. இதுதான் என்னுடைய தேவை. දැන් මම මේක කියන්න ඕනේ. போதகர் இந்த காரியத்தை கூற வேண்டும். දැන් අපි බ්‍රදර් රසල් පල්ලියේ ඉන්නවද දකින්නේ නැහැ. சகோதரன் அசல் என்பவர் ரசல். ரசல் என்பவர் இந்த சபையில் இருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடாது இருக்கிறது. මේරියම්ගේ පුරුෂයා.
சகோதரி மீரியம் அவர்களுடைய கணவனார் அவர். මම ගියා ඔහුට යාඥා කරන්න. போதகர் சென்றார் அவருக்கு ஜெபிக்க. අපි රැක් විදගෙන අපි කතා කරගෙන හොඳට ජොලිය කතා කරගෙන ඉන්නවා. நாங்கள் அமர்ந்து போதகர் அவரும் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் මම හරි சந்தோஷமாக. සතුටුයි ඉස්පිරිතාලේ ඉන්නේ. அவர் வைத்தியசாலையில இருக்கிறார். අමාරුවෙන් ඉන්නේ. அவர் கஷ்டத்திலே இருக்கிறார். ඔව් ජොලියේ ඉන්නවා. ஆனாலும் அவர் சந்தோஷத்தோட இருக்கிறார். ඒ බාහිර කොහොමද මේ සේවය කොහොමද අර මේ ඔක්කොම ආවේ වුණා. දැන් මේ ඔක්කොම දැන් මේ ප්‍රොජෙක්ට් තියනවානේ ඔක්කොම කොච්චරක් යයිද කියලා අහුවා. போதகரோடு கதைத்துக் கொண்டிருந்து எல்லாம் கேட்டுவிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு மாதிரி பணம் செலவாகும் என்று அவர் கேட்டாராம். ඒ මම මට මිලියන 3ක් විතර තිබ්බොත් ඔක්කොම කරගන්න පුළුවන්. 3 மில்லியன் போல பணம் இருந்தால் செய்து கொள்ள முடியும் என்று போதகர் கூறினாராம். ඒ ටික වෙලාවකට පස්සේ சிறிது நேரம் கழித்து මම ඔහුට යාඥා කරලා එන්න ලෑස්ති වෙනකොට அவருக்கு ஜெபித்து விட்டு மீண்டும் போதகர் திரும்பும் வேளையிலே ඔහු යාඥා කළා. அவர் ஜெபித்தாராம். දෙවියන් වහන්සේ தேவனே පාස්ටර් මිලියන 3ක් අවශ්‍යයි. මට ඉලක්කයක් තියෙනවා ඒ මනුස්සයාට ඉලක්කයක් තියෙනවා. போதகருக்கு ஒரு இலக்கு இருக்குது, அவருக்கு ஒரு இலக்கு இருக்குது, எங்களுக்கு ஒரு இலக்கு නෑ இருக்குது. මෙන්න මේවා තමයි ප්‍රශ්න අද මිනිස්යන්ගේ ජීවිතේ ඒ වගේ ගැන මම මෙච්චරක් අවශ්‍යයි. මේ ඔක්කොම ඉවර කරන්න ඕනේ. அவர் ஜெபித்தாராம், இவருக்கு இவ்வளவு பணம் தேவை, இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று. මේ පුළුවන් තරම් ඉක්මනට ඒක ලබා දෙන්න. முடிந்தவரை வெகுதியிலே இதை பெற்று தாருங்கள் என்று ஜெபித்தாராம். අන්න සතුටේ அவர் மிகவும் சந்தோஷத்தோடு ஜெபம் செய்திருக்கிறார். ජොලිය තමයි යාඥා කරේ. அவர் சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணி இருக்கிறார். ඒ සාක්ෂි ඉන්නවා මෙතන. அதற்கு ஆதாரம் இந்த ஸ்தானியில் மனுஷர்கள் இருக்கிறார்கள். අන්න ඒක තමයි අද අවශ්‍ය. இந்த நாளிலும் அதுதான் எங்களுக்கும் தேவை. මේ අපි ස්තුතිවන්තව நாங்கள் நன்றி உள்ளத்தோடு මේ තොර බලන්නක අපදාම කියන්න සතුටුයි. நாங்கள் பார்க்கிறோம், என்னாலும் சென்றாலும் பணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். නෑ ඒක නෙවෙයි කතන්දරේ. அது அல்ல செய்தி இங்கு. තමන්ට පේන්නේ නැත්තම් මේ සභාවේ දර්ශනය. இந்த சபையின் தரிசனம் உங்களுக்கு අර தென்படாவிட்டால் මේක මගේ දර්ශනය නෙවෙයි. இது போதகருடைய தரிசனம் அல்ல, දිව්‍යන් වහන්සේ දුන්න දර්ශනය. தேவன் இந்த போதகருக்கு கொடுத்த தரிசனம். මේ මම ඉවසීමෙන් උන්වහන්සේ කෙරේ බලා සිටිනවා. போதகர் பொறுமையோடு தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். හරිද? ඉතින් මේ ඉන අනිත් අය වෙන උපකාර කරන අය වෙනුවට ත්‍යාඥා කරනවා. அவருக்கு உதவி செய்கிற மனுஷர்களுக்காக வேண்டி ஜெபித்திருக்கிறார். ස්වාමීනි ඔන්න උපකාර කරන මිනිස්සු ටිකක් දෙන්න. கர்த்தாவே, அவருக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷர்களை தாருங்கள். அவரோடு ஒன்றாக வேலை செய்கிற மனுஷர்களை தாருங்கள். දැක්මක් ඇතුව අද මේ எங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்க வேண்டும். පැයක් යාඥා කරේ නේ. அவர் 1 மணி நேரம் ஜெபிக்கவில்லை, විනාඩි දෙකක්. அவர் 3-2 மணி வினாடிகளை ஜெபித்திருக்கிறார். හරි මම ඔහුට ස්තුති කරලා போதகர் அவருக்கு நன்றி தெரிவித்து வந்தாராம். மீண்டும் මම ගියේ ඔහුට යාඥා කරා. போதகர் சென்றார் அவருக்கு ஜெபிக்க. ඔව් මට යාඥා. அவர் போதகருக்கு ஜெபித்திருக்கிறார். අන්න ඒක තමයි වෙන්න ඕනේ. அதுதான் இங்கு நடக்க வேண்டும். ஏன்? ඔහුට දැක්මක් තියෙනවා. அவருக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. මේ ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, දැන් ඔබතුමා රට යනවනේ. நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல இருக்கின்றீர்கள் தானே? කාටද බාර දීලා යන්නේ? யாருக்கு நீங்கள் பொறுப்பு கொடுத்து செல்கின்றீர்கள்? ඇයි එහෙම හිතන්නේ? නෑ ඒගොල්ලෝගේ අර සිතුවිලි හරියට ප්ලෑන් කරලා තියෙන්නේ. அவருடைய சிந்தை சரியான முறையில் அங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. පිළිවෙලට කල්පනා කරනවා. அது ஒரு ஒழுங்குமுறைப்படி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. කාටද බාර දීලා? நீங்கள் யாருக்கு பொறுப்பு கொடுத்து செல்வீர்கள்? මම அவர் හරියට හරි. அவர் சகோதரியை காண்பித்திருக்கிறார். அவர் சொன்னார் சரியான முடிவு என்று. යා පල්ලියටවත් එන්නේ නැති මිනිස්සු. அவர் சபைக்கும் வராத ஒரு மனுஷன். කොහොමද කියන්නේ? ஏன் அப்படி அவர் නෑ கூறுகிறார்? මේ ඒකයි මම කියන්නේ. ආත්මික බව තමා කුට්ටි කරනවා කියලා යාඥා කරන එක නෙවෙයි. நீங்க ஆவிக்குரிய ரீதியாக என்ன புரண்டு புரண்டு ஜெபித்தாலும் அது பத்தாது. මේ නැදියාව කියන්නේ මේ ඉඳලා හිටලා ඇట్లా යමක් කරන එක නෙවෙයි. அது ஒழுங்குமுறை என்பது இறுதி செய்த காரியம் அல்ல. මම දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා ඔය හැම කෙනෙක් නිසා. போதகர் நன்றி செலுத்துகிறார் இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களுக்காகவும் வேண்டி. වරදවා තේරුම් ගන්න එපා. நீங்கள் பிழையாக புரிந்து கொள்ள வேண்டாம். මේ ගොඩක් වෙලාවට මේ උපස්ථාන කරන අය, ආවතේන කරන අය, කණ්ඩ බොන්න ගේන අය මේ හැම කෙනෙක් නිසා මම දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත. ஸ்தானத்தில் பொதுக்கு உதவி செய்ய அவருக்கு உணவு கொடுக்கிற எல்லா மனுஷர்களுக்காக அவர் நன்றி செலுத்துகிறார். හරි ඕගොල්ලෝගේ යහපත්කම නිසා ඕගොල්ලෝගේ මොකක්ද කියන්නේ ඒක මේ sacrifice தியாகவந்தகம் உடைய தியாக உணர்வுக்காகவும் உடைய அர்ப்பணிப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறார். ස්තුතිවන්ත. போதகர் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறார். මම කියන්නේ මේකයි.
ඊට වඩා දෙයක් තියෙනවා. அதுக்கு மேலான காரியம் இன்னுமாக இருக்கிறது. අපි ජීවිත වෙනස් වෙන්න. உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். මේ සභාව වෙනස් වෙන්න. இந்த சபை மாற வேண்டும். මේ සභාව වෙනස් වුණොත් තමයි இந்த சபை மாறினால்தான் මේ ප්‍රදේශය වෙනස් இந்த වෙන්නේ. சுற்றி இருக்கிற பிரதேசங்கள் மாறும். මේ සභාව වෙනස් වෙන්න නම් இந்த சபை மாற வேண்டும் என்றால் ඔබ වෙනස් වෙන්න. முதலாவது நீங்கள் மாற வேண்டும். ඔබ ඔය තියෙන කල්පනාවත් එක්ක ගිහිල්ලා බෑ. இப்பொழுது உங்களுக்கு இருக்க சிந்தையோடு நீங்கள் செய்தால் வேலை இல்லை. ඒක මේ මෙතන මේ මම මේ කාරණා තුන ගැන සුචිවන්තකමින් நீங்கள் நன்றி உள்ளத்தோடும் යාඥාවෙන් ஜெபத்தோடும் කරුණාවෙන් விண்ணப்பத்தோடும் මම දන්නේ කී දෙනෙක් මේක කරනවද කියලා. எத்தனை பேர் இந்த காரியத்தை செய்கின்றீர்கள் என்று නෑ உங்களுக்கு යාඥා தெரியாது. වෙලා තියෙන්නේ මේක දෙන්න ඉතනම යා இந்த ஜெபம் வந்து எப்படி இருக்குது என்றால் தாங்கள் என்று இப்படியே ஜெபம் இருக்கிறது. අපි දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් මොනවද කරන්නේ? நாங்கள் தேவனுக்காக என்ன காரியத்தை செய்கின்றோம்? දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් මොනවද කරන්නේ? நாங்கள் தேவனுக்காக என்னத்தை நாங்கள் செய்தோம்? ඒක ඒ සුචිවන්තකම එන්නේ அது நன்றி உணர்வு வருவது සුචිවන්තකම එන්නේ நன்றி உணர்வு வருவது මේ දේව රාජ්‍ය මනුස්ස ඇති වුණා. தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த எண்ணம் வரும் பொழுது அது நன்றி உணர்வு ඒක வரும். තමයි රහස. அதுதான் ரகசியம். ඒක තමයි රහස. அதுதான் ரகசியம். මේ උදෑසන இந்த காலை வேளையிலும் මම විශ්වාස කරනවා. போதகர் விசுவாசிக்கின்றார். දැන් තමාගේ ජීවිතේ உடைய வாழ்க்கையிலும் கூட මේ පැහැදිලි කාරණාවක් ඇති වෙන පිණිස தெளிவான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படியாக ජය ලබන්නට රහස ඕක තමයි. வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ரகசியம் இதுவே. හරි. ගොඩක් අය මම කියන්නේ මේ මගේ ගීතික අහන්න. நிறைய பேருக்கு போதகர் கூறுவது போதகருடைய பாடலை நீங்கள் கேளுங்கள். දැන් මම කියවනේ ගීතිකාවක් නිසා ஒரு பாடல் மூலமாக මිනිස්සෙක්ගේ ජීවිතය වෙනස් වෙනවා. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே மாறியது. මම ඉන්නේ මේ போதகர் இருப்பது இந்த ஸ்தானத்திலே ආස්කම් වෙන්නේ ඉතාලිය. அற்புதம் நடப்பது இத்தாலி தேசத்திலே නැත්තම් කොළඹ. இல்லாவிட்டால் கொழும்பு தேசத்திலே. පුදුම වැඩේ මේ සභාවේ වෙන්නේ නැති එක. ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் இந்த ஸ்தானத்திலே எதுவும் நடக்காததுதான். ඇයි? ஏன்? අපි ස්තුතිවන්ත වෙන්න. நாங்கள் நன்றி உணர்வோடு செயல்பட வேண்டும். අපි චොර මේ අපි මොනවද කරන්නේ? මොකද කියන්නේ? මොනවද කියන්නේ? කොඳුර. நாங்கள் எப்பொழுதும் இல்லை இல்லை என்று முறுமுறுத்துக் கொண்டே இருக்கின்றோம். කෙන්දිරේල නවත්තන්න. உங்கள் முறுமுறுப்பை நீங்கள் சற்று நிறுத்திக் கொள்ளுங்கள். කනගාටු නවත්තන්න. நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். නවත්තලා நிறுத்திக் கொண்டு ස්තුතිවන්තකමට ඇතුල් වෙන්න. நன்றி உள்ளத்தோடு செயல்படுவதில் நீங்கள் உச்சரிங்கள். ස්තුතිවන්තකමට ඇතුල් වෙනකොට நீங்க நன்றி உள்ளத்தோடு செயல்படும் பொழுது බලවත් දෙවියන් වහන්සේ வல்லமையான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். Hallelujah. විතර ස්තුතිවන්තයි. எந்நேரமும் நீங்கள் நன்றி உணர்வோடும் මේ සම ගායනා කරන සමවිත ස්තුති. நாங்கள் படிக்கிற நேரம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று நாங்கள் படிக்கின்றோம். ඉදේවිලා නන්දි சொல்லு. இடைவிடா நன்றின்னு சொல்லி நாங்கள் பாட்டு படிக்கிறோம். හැමදාම විතරම ස්තුති කියලා ගායනා කරනවා මේ විතර ස්තුතියක් නෑ. நாங்கள் எந்நேரம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று பாடுகின்றோம். ஆனால் எங்களுக்கு நன்றி உணர்வு இல்லை. මේකට අරක වුණා මට මේක වුණා මෙතන ලිදෙනවා අතන නේ. இல்லை எனக்கு அங்கே வலிக்கிறது இங்கே வலிக்கிறது என்று நாங்கள் புலம்புகின்றோம். සල්ලි නෑ නවර මම හාල ඇටයක්වත් නෑ නේද. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் அரிசி விதை கூட வீட்டிலே இல்லை என்று. එහෙමයි කතා කරන්නේ. அப்படிதான் நாங்கள் கதைப்போம். ලැජ්ජයි දෙවියන් වහන්සේ. அது வெட்கம் தேவனுக்கு. ක්‍රිස්තියානි අය நீங்கள் கிறிஸ்தவர்கள். නවත්තන්නේ. நீங்கள் இதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ඒකල දෙවියන් වහන්සේට ස්තුති කරන්න සැපයිම නිසා. நீங்கள் நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு கொடுத்த தேவன் கொடுத்த எல்லா காரியங்களுக்காகவும் வேண்டி. උන්වහන්සේගේ සැපීම නිසා ස්තුතිවන්ත වෙන්න. அவர் கொடுப்பினைக்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். වහන්සේට පුළුවන් මේ දේ කරන්න. கர்த்தாவே உமக்கு முடியும் இந்த காரியத்தை செய்ய. වහන්සේට පුළුවන් මේ අවස්ථාව සපයන්න. கர்த்தாவே உமக்கு முடியும் என்னுடைய தேவையை நிறைவு වහන්සේ செய்ய. කියලා තියෙනවා. நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். මාගේ නාමයෙන් යම් දෙයක් ඉල්ලනවා. என்னுடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் ඒ කරන්න උන්වහන්සේ ලෑස්තිව සිටිනවා. அதனை தேவன் செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார். ඇයි වෙන්නේ නැත්තේ? ஏன் அது நடக்க மாட்டேன் දෙවියන් என்று වහන්සේ බොරු කියන්නේ නැහැ. தேவன் பொய் சொல்ல மாட்டார். ප්‍රශ්නේ තියෙන්නේ අපේ බොරුව, අපේ ජීවිතේ බොරුව. இருப்பது பிரச்சனை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையினால் අපේ பொய்யினால் ජීවිතේ බොරුව නිසා අපිට ඒක සිද්ධ වෙන්නේ නැහැ. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொய்யின் காரணமாக ඒක වෙනස් කරගන්න ඔක්කොම ඉස්සෙල්ලා. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இதை நிறுத்திக் கொள்ளுங்கள். එතකොට සිද්ධ වෙනවා. அப்பொழுது நீங்க உங்களுக்கு நடக்கும். එතකොට ආස්කම් සිද්ධ වෙනවා. அப்பொழுது அற்புதம் நடக்கும். එතකොට සැපීම ඇති වෙනවා. அப்பொழுது உங்களுக்கு එතකොට සුවය ඇති වෙනවා. அப்பொழுது சுகம் பெறுவீர்கள். ජය දෙනවා. உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். හalleluya. Hallelujah. විනායක සිල්
ප්‍රාර්ථනා කරමු. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். උදෑසන